ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைடே ஸ்பெஷல் ரங்கோலி தான் போட்டிருக்கேன். என்ன ஃப்ரைடே ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? நம்ம எப்போவும் போடுவோம் இல்லையா, ஃப்ரைடேயில் நல்லா பெருசாக வட்டமாக அந்த மாதிரி ஒரு நார்மல் ரங்கோலி தான் போட்டிருக்கேன். ஆனால் கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ரெகுலர் ரங்கோலிஸும் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது, வீடியோஸாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 சர்க்கிள் போட்டுக்கிட்டேங்க. இதில் ஒன்றுமே இல்லை, நான் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த ரங்கோலி போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி தான், ஆனால் போட டைம் எடுத்துச்சு. ஆஸ் யூஷுவல் 1 hour ஆச்சு. இது கண்டிப்பாக ஆகும் தான், நம்ம கலர் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு நான் 3 வட்டம் போட்டுக்கிட்டேன். ஸ்டென்சில்ஸ் வச்சு உள்ளார 1 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாக் பீஸ் வச்சு வெளில 2 போட்டுக்கிட்டேன். உள்ளார வந்துட்டு நான் ஒரு மாதிரி லைட் பிங்க்கும் ஆரஞ்சு ஷேடோட கலர் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்த சர்க்கிளில் க்ரீன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, க்ரீனோட அவுட்லைன் கொடுக்கல, அந்த லைட்டாக அந்த சர்க்கிள் வர இடத்துல மட்டும் ப்ளூ கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து வாடாமல்லி கலர் கொடுத்துக்கிட்டேன். உள்ளார ஸ்டென்சில்ஸ் வச்சு தான் கொடுத்தேன். நான் ரெட் கலரில் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக எல்லோ தான் ஐடியா பண்ணியிருந்தேன். சென்டரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு ரெட் கலர் கொடுத்தேன். நேராக பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் சென்டரில் கொடுத்துக்கிறதுனால கொடுத்துங்க. இது வெறும் கோலம் போடுற அச்சு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே எங்கள் அம்மாவோடது தான். அம்மாவுக்கு 59 வயசு ஆகுது. ஆனாலும் அவங்க வந்து கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மார்கழி மாதம் அவங்களால முடிஞ்சிச்சுன்னா கலர் போட்டு ஏதாவது ஒன்று வரைஞ்சி போட்டுருவாங்க. ஆசையாக போட்டுட்ருப்பாங்க. என் பசங்களும் இங்கே பார்த்துட்டு அங்கேயும் போய் பார்ப்பாங்க. அம்மம்மா வீட்டில் போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரைடே டியூஸ்டேலாம் பார்த்து அந்த வாசலை தாண்டி போயிருக்கும் கோலம், அந்தளவுக்கு போடுவாங்க. அப்போ உள்ளவங்களாம் அந்த மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்க பண்ணி பழகிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது என்ன நம்ம முடியலனாலும் செஞ்சுருவாங்க. அது மாதிரி தான் அம்மாவும் அந்த மாதிரி போட்டுருவாங்க. அவங்களுக்கு முடியலனாலும் சரி, செவ்வாய் வெளியில் அப்படி பெருசாக போட்டுருவாங்க. இந்த எல்லாச்சுமே அவங்க வச்சுருந்தது தான். நான் வந்து வரைகிறதுனால இதை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க வந்து ஈஸியாக இதை போட்டுக்கலான்ட்டு இதை யூஸ் பண்ணி போடுவாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதாவது வரைய தெரியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ரங்கோலிஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலை, எல்லாமே உள்ளாரையும் கலர் கொடுத்துட்டு அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியே நான் அந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி அந்த அச்செல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். உள்ளார வந்துட்டு அந்த ப்ளூ க்ரீன் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு எல்லோ அந்த லோட்டஸ் மாதிரி ஒரு அச்சு இருந்துச்சு. அதுக்கு வந்து லைட் பிங்க் போட்டுக்கிட்டால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இது போடுறப்ப நீங்கள் கலர் கொடுத்துட்டு நான் இப்படி 4 பக்கமாக போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் அந்த மாதிரி போட்டுங்க. ஏன்னா அச்சு நம்ம வரிசலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப்பு தெரியும். மேலே கீழே அந்த மாதிரி 4 பக்கம் போட்டுட்டு சென்டரில் ப்ளேஸ் இருக்கும்போது அந்த இன்னொரு அச்சு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் அதில் அங்கங்கே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். சென்டரில் ரெட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து ரொம்ப தெரியலன்ட்டு எல்லோ கலரில் அங்கங்கே டாட் வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவர் மாதிரி தான் இருக்கும் அந்த அச்சு. அதை சுற்றி வந்து இந்த எல்லோ கலர் லோட்டஸ் வந்து பிங்க் கலர், அந்த எல்லோ கலரில் வந்து செம்பருத்தி பூ மாதிரி இருந்துச்சு, அழகாக இருந்தது. இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி ரெகுலராக கூட போட்டுக்கலாம். மார்கழி டைம்லேயும் போட்டுக்கலாம். இப்போ சுற்றி நான் ரங்கோலி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் போட்டுட்டு சென்டரில் ரெட் கலரில் டாட் வச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளார எல்லோ டாட் வச்சு போட்டிருக்கேன். பாருங்கள், உங்கள் தரை இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட நீங்கள் சுற்றி இன்னொரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம், இன்னொரு டிசைன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். ரெகுலர் டேஸ்க்கான ரங்கோலிஸும் நம்ம சேனலில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.